7th பேஜ் நம்பர் 13. சரத் 1350க்கு 9 பந்துகள் வாங்குகிறார் எனில் அதே வேளையில் மனோஜ் 13 பந்துகள் வாங்க ஆகும் செலவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் எப்படி போகிறது பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம் தாங்க. 1350ங்கிறது எத்தனை பந்துகளோட விலைங்க? 9 பந்துகளோட விலை. இப்போ 1350 டிவைட் பை 9 போட்டால் நம்மளுக்கு ஒரு பந்தோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? 13 9ஆல் கேன்சல் பண்ணால் ஒரு டைம் வருங்க. அடுத்தது மீதி 4 இருக்கும். அடுத்தது 45 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 9 45 0 அப்படியே வரும். அப்போ ஒரு பந்தோட விலை என்னங்க? 150 ரூபாய். அப்போ இங்கே மனோஜ் 13 பந்துகளை வாங்குறாரு. அப்போ 13 பந்துகளோட விலைனா 13 × 150. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் கிடச்சி. 0க்கு 0 0க்கு 0 I3 15 1 இருக்கும். I1 5 1 6 1 3 1 1. இப்போ 0 5 9 1 1950ங்கிறது 13 பந்துகளோட விலை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கீழே இன்னொரு சம் இருக்குது, அது பார்க்கலாம். ஒருவர் 15 நாற்காலிகளை 7500க்கு வாங்குகிறார் எனில் 12000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்குவார்? இது பயிற்சியில் இருக்கிற ஒரு கொஷின்ங்க. 7500 அப்படிங்கிறது எத்தனை நாற்காலிகளின் விலைங்க? 15 நாற்காலியின் விலை. அப்போ 7500 டிவைட் பை 15 போட்டால் ஒரு நாற்காலியோட விலை என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 12000 டிவைட் பை நம்ம கண்டுபிடிச்ச ஒரு நாற்காலியோட விலை போட்டால் மொத்தம் எத்தனை நாற்காலிகள் 12000க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருங்க. ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸ்கூல் புக் சம்மெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.